ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இயர் எண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlogல உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் ரெசிபி எடுத்திருக்கேன் அப்படின்றத ஒரு ரெண்டு ரெசிபி மட்டும் இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷார்ட்ஸில் என்னால் போட முடியல, லாங் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மூதி பார்த்துடலாம். இந்த ஸ்மூதி எனக்கு ஒரு ரீசன்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு. இதில் நான் பார்த்திங்கன்னா பாதாம், வால்நட்டு, அப்புறம் நிலக்கடலை, பூசணி விதை, வெள்ளரி விதை, அதோடு சேர்ந்து கொஞ்சமாக பிஸ்தா, கொஞ்சம் திராட்சை இதெல்லாம் போட்டு பால் ஊற்றி நல்லா நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வாழைப்பழம் கட் பண்ணி போட்டு இந்த ஊற வச்ச எல்லா நட்ஸையுமே இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸுக்கு நான் கொஞ்சமாக டேட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையுமே கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஸ்மூதி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். டாப்பிக்ஸுக்கு நான் கொஞ்சமாக அந்த ஃப்ளாக்ஸ் சீடு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதோட சேர்த்துருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேனும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு இதில் என்ன டவுட்டுன்னா, பால் சேர்க்கும்போது டேட்ஸ் சேர்க்காதீங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அதெல்லாம் சேர்க்கலாம், ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும் அப்படியும் சொல்கிறாங்க. எனக்கு இதை பற்றி சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறந்துடாமல் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுவேன் அந்த டிப்ஸு. இப்போ இந்த ஸ்மூதி பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, அப்படி இல்லைனா டின்னர் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரெண்டுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்மூதி எடுத்துக்கலாம். நைட் டைம் வந்தால் ஒரு ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நைட்டில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணாம், சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் கெய்னிங்க்கு சாப்பிட்ற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னையும் ஹேரையும் கொஞ்சம் நல்லாவே வச்சுக்குதுன்னு சொல்லலாம். அதோட ரிசல்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் என்னோடய ஸ்கின் பார்க்குறதுக்கு எனக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு. நம்ம என்ன தான் எக்ஸ்டர்னலாக ட்ரை பண்ணாலும், ஃபேஸுக்கு பேக் போட்டாலும் இல்லைனா எது பண்ணாலுமே எஃபெக்ட் இருக்கும். பட் நம்ம இன்டேக்காக எல்லாமே ஹெல்த்தியாக எடுத்துக்கும் போது அதோட ரிசல்ட்டு நல்லா டபுளாகவே தெரியும்னு சொல்லலாம். ஒரு ஹெல்த்தியான வேயில் வெயிட் கெயின் பண்ணணும் தான் நான் பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் டிப்ஸ் இந்த மாதிரி இன்டேக்காக எடுத்துக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் டீ காஃபி மட்டும் அவாய்ட் பண்ண முடியல. அது என்னன்னு தெரியல. நானும் விடணும் தான் பார்க்குறேன், ஆனால் முடியல. பட் கப்பு தான் பெருசு, உள்ள டீ கொஞ்சமாக தான் போட்டு குடிச்சிருக்கேன். குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு டீ அளவு மட்டும் கம்மி பண்ணிட்டேன். மற்றபடி அதெல்லாம் குடிக்காமல் இருக்க முடியாது என்னால். ஸோ என்னோடய முடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. அது மட்டும் இல்லாமல் நேற்று போட்ட ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு ஹேர் ஆயில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், அதில் என்னெல்லாம் பொருள் சேர்த்துருக்கேன்னு அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அது எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஓகேவா தான் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு எந்த பொருள் எல்லாம் செட் ஆகுமோ அதை வச்சு நீங்கள் ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பீனட் பட்டர் நான் எப்படி பண்ணேன்னு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அவங்களுக்காக நான் இந்த ரெசிபியை இதிலே ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் நான் சால்ட்டு போட்டிருக்கேன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் சீக்கிரமாக தீஞ்சு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தோலை நல்லா உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அதை நம்ம பல்ஸ் மோடில் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் 2-3 அந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாலே நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பீனட்லேருந்தே லைட்டாக எண்ணெய் விடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்மூத்தாக. ஆனால் இதை விட இன்னும் ஸ்மூத்தாக வேணும், எடுத்தாலே கொஞ்சம் கீழே ஊற்றுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் லைட்டாக சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா வாட்டரியாக, பார்க்குறதுக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்காது, கொஞ்சம் திக்கான ஒரு வாட்டரியாக இருக்கும். நான் கொஞ்சம் திக்காக தான் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி காமிச்சிடுறேன். இதுலேயே நான் கொஞ்சமாக ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டில் நான் ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட்டில் ஒரு ஸ்லைஸில் பீனட்டு, அதுக்கு இன்னொரு மேலே பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே மறுபடியும் பீனட் பட்டர் அப்ளை பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி 2 பக்கமும் நெய் விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நைட்டு டின்னர் சாப்பிட்லாம், இல்லைனா மிட் மார்னிங் போல் நீங்கள் பிரஞ்சாக எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, இந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு. முடிஞ்சால் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்மூதி மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும், நல்லா திக் ஷேக்காக எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் காமிச்ச உங்களுக்கு இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த வருஷம் 2023 எப்படி போச்சுன்னே தெரியல. கடகடன்னு போயிடுச்சு நாள். இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது நியூ இயர் வர்றதுக்கு. நாங்கள் இந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா. அங்கே வந்து பாண்டி பீச்சு, அப்புறம் சர்ச்சுக்கு போயிருந்தோம். பக்கத்துலேயே வந்து இந்த கைவினை பொருள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த கடைக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். என்ன ஒன்று, நியூ இயர் வரைக்கும் அங்கே இருக்க முடியல. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருப்பேன். ஸோ நான், அஷத் குட்டி, அஷத்தப்பா 3 பேருமே வந்து கிளம்பிட்டு இருப்போம். பிகாஸ் நம்ம பெங்களூர் போயிட்டு அங்கே போயிட்டு நியூ இயர் வந்து இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணலாம், இந்த வருஷம் ஒரு புது இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று, இந்த 2023 வந்து நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு மெமரிஸாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த வரப்போகிற 2024 நல்லபடியாக அமையணும். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் ஒரு நம்மளோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி போகணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, என்ன எடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ரெசல்யூஷன் வந்து மனசில் இருக்குது, பட் அது ஓப்பனாக இப்போதைக்கு சொல்லலை. அது கண்டிப்பாக நடந்துடுச்சுன்னா அதை நான் உங்களோட வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு சிலது வந்து சொன்னால் அது வந்து எனக்கு பழிக்க மாட்டேங்குது. அதனால் இப்போதைக்கு நான் ஓப்பனாக சொல்ல வேண்டான்னு தோணுது. மற்றபடி வந்து ரெசல்யூஷன் மனசில் இருக்குது. உங்களுக்கும் நல்லபடியாக எல்லாமே அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் ஒரு வழியாக இந்த இயர் எண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அப்புறம் பீச் போனது, பார்க்கு, இந்த சர்ச்சு எல்லாமே வந்து ஒரு நல்ல மெமரிஸாக எனக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பெங்களூரில் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அவனுக்கு புதுசாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி நம்ம ஊருக்கு வந்து போயிடுவோம் அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அது என்னன்னு தெரியல, எப்படின்னு சிச்சுவேஷன் எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. இவனுக்கும் வந்து அங்கே செட் ஆகலை, எனக்குமே வந்து கொஞ்சம் இங்கே தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். நல்லா வந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்கள். முக்கியமாக அஷத் குட்டியும் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் அவனும் உங்களுக்கு சொல்கிறான், வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியாக இருங்க. பாய். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், நீ என்னடா சொல்லி வச்சிருக்க? அப்படி இல்லை, இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இப்படி சொல்லு. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.